அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக இந்த ஒரு புது சிஷ்யனுடைய காரியங்களை குறித்து அந்த 6th வால்யூம் அந்த அதில் உள்ள கண்டென்ட்ஸை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் தேவனுடைய பெரிதான கிருபையினால. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, புது சிஷ்டியின் ஞான ஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாயத்துல 3 பார்ட் பார்த்துட்டோம். எது வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா, பேப்டிசம் இன்டு கிரைஸ்ட் டெத், கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் பார்த்துட்டோம் கம்ப்ளீட்டா. ஆனா அதோட பாகத்தினுடைய தொடர்ச்சியா தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னு. ஏன்னா போன வாரத்தினுடைய கிளாஸினுடைய, அதாவது கடந்த கிளாஸினுடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம அந்த ஒரு கேள்வியோட முடிச்சோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிவிஷனுக்குள்ளேயும் போயிடலாம் இப்போ டைரக்டா. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் இந்த சாப்டர்ல அப்படிங்கிறத கிறிஸ்பா பார்க்கணும் அப்படின்னா, ஞான ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உலக மக்களுடைய புரிதல் என்னவாக இருக்கு, ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதுல வந்து அடையாளமான விஷயங்கள் நிறைய பண்றாங்க, அதுல வெவ்வேறு வகுப்பார்கள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்காங்க, எந்த ஒரு அடையாளத்தின் மூலமாக அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அடையாளங்களை ஃபாலோ பண்றவங்க ஒரு சாராரும், மற்ற அடையாளங்களை ஃபாலோ பண்றவங்க அவங்க தனியா ஒரு குரூப்பா இன்னொரு சாராரும் இருக்காங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு விஷயம் என்ன கிளியரா பண்றாங்க அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சவங்க அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை. நம்மெல்லாம் லைட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மெல்லாம் சத்திய வெளிச்சத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரனுடைய இந்த ஒரு விளக்கங்கள் நமக்கு வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளாக நம்ம வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய வாரங்கள் பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு 3 வசனத்தின் அடிப்படையில பார்த்தோம். ஸோ இந்த ரிவிஷன் ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா முடிச்சிடுறேன் நான். எந்த 3 வசனத்துக்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதை வாசிக்க வேண்டாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற இந்த ஒரு வசனத்தை எடுத்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் இல்லைங்களா. ஸோ நம்ம எப்படிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்ப மற்ற கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைகள் வந்து தவறானது, நம்ம வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானத்துல தான் முங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா, இதை சிம்பிளா எப்படி புரியுற மாதிரி நம்ம சொன்னோம் கடந்த வாரங்கள்ல பாடங்கள் பார்க்கும் பொழுது, அவருடைய சித்தம் செய்யறதுக்கு பலியாகணும், அப்பதான் நம்ம அவருடைய அங்கமாக அவருடைய சரீரமாக உயிர் தள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு 3 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு தான் இந்த வசனம் முடியும். அப்போ போன வாரம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பலியின் ஜீவியம் நம்ம எப்படிப்பட்டதா இருக்கணும், எவ்வளவு மேன்மையான ஒரு ஓட்டத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வசனமும் நம்ம பார்த்தோம். அதை போட்டு தான் அந்த கடைசி பாடத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணியிருப்போம். என்ன வசனம் நம்ம வாசிச்சோம், யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? வீடியோ ஆன் பண்ணல, ஓகே, அன்மியூட் பண்ணி சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். யாரோ சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஆக்சுவலி எந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிளியரா பார்த்துட்டோம், நம்மளுடைய பலியின் ஜீவியத்துல தான் நம்ம அந்த கிறிஸ்துக்குள்ளான மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு எந்த கான்ட்ரவர்ஷியலான வேர்ஸ் பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், மன்னிக்கவும். இந்த வசனம் பார்த்தோம் இல்லைங்களா. என்ன இந்த வசனம் அப்படின்னா, ஓகே, ரொம்ப ஸ்பீடா ஸ்லைடு வந்து மூவ் ஆகுது. ஆ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வந்து நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா. என்ன வசனம் நம்ம வாசிச்சோம், நம்ம இதுவரைக்கும் பார்த்த கிளாஸ் எல்லாம் எப்படி பார்த்திருக்கோம், கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் தான் நம்ம எடுக்கணும், அதுதான் ஒரு சரியான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இந்த வசனத்தை நம்ம படிச்சோம். இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும்
அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வசனம் வாசிச்சோம். அப்ப இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரும் ஒரே ஆவியினாலே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கீங்களே பிரதர். அப்போ இத கூட பெயர் சபைகள்லயோ இல்ல புரிதல் இல்லாத சகோதர சகோதரிகளோ என்ன கேட்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பலியின் ஜீவியம் அவருடைய சித்தம் செய்ய நம்மளுடைய வாழ்க்கைய பலியின் ஜீவியத்தை நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த ஆவியினாலே ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பிரதர் எடுத்துக்கிறது? பேப்டிசம் பை ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த பாடம் ஆக்சுவலி எதோட தொடர்ச்சி தான் சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மரணத்துக்குள்ளான எடுத்த ஞானஸ்நானத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அதுல ஒரு இந்த வசனத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். இந்த வசனம் மட்டும் தான் பார்க்க போறோமா அப்படின்னா, இது மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு. மொத்தம் 2 வசனங்கள் இருக்கு. அந்த 2 வசனத்திலயுமே கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பற்றி சொல்லாம மீதி 2 விஷயங்களையும் கவர் பண்ணியிருக்கும். அந்த வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். அதுல முதல் வசனம் இது, இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போ நம்ம என்னதான் கிளியரா பார்த்திருக்கோம் அப்படின்னா, டிஃபரன்சஸ் வந்து பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவிக்குள்ளான ஞானஸ்நானம்னா என்ன? ஏன்னா வசனம்ல கொடுத்துருக்கே. அப்ப என்ன பிரதர் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், இதுல எது சரி எது தப்பு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியரா இருந்துக்கலாம் ஆராயறதுக்கு முன்னாடியே. வசனங்களின் அடிப்படையில இது வரைக்கும் கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதுதான் ஒரு உண்மையான ஞானஸ்நானம். அதுதான் கரெக்ட். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் எத்தனை வசனங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் அது ஃபைனல் ரிசல்ட். ஆனா அப்ப இந்த வசனத்துல உள்ள மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஆராயணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கும் இந்த ஆவிக்குள்ளான ஞானஸ்நானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்துல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நடக்கும் ஞானஸ்நானத்தை வந்து அது குறிக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்துல நடக்கக்கூடிய ஞானஸ்நானம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை குறிக்குது. ஸோ அங்கமாக பிரயாசப்படக்கூடிய எல்லாரும் இதுலதான் பேப்டிசம் எடுக்கணும். வேற சாய்ஸ் எல்லாம் இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஸோ தேவன் கிட்ட வில்லிங்கா நம்ம ஒப்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இது இந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த பரிசுத்தாவிக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தனிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. சபை வகுப்பார் இருக்காங்க இல்லையா, ஒட்டுமொத்த சபை வகுப்பாரும் ஒரே டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்குள்ள வராங்க. எப்போ இது தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள்ல, அந்த 50வது நாள்ல எருசலேம்ல அந்த மேல் வீட்டு அறையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 120 பேர் கூடி இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவி வந்து அக்கை நாவுகள் மாதிரி இறங்கி அங்க அவங்களுக்கு ஸ்பிரிட் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பேப்டிசம்ல வரும் பொழுதே இதுல எல்லாரும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பங்கு பெறுறாங்க இந்த விஷயத்துல. இதை கிளியரா சொல்லணும் அப்படின்னா, தேவன் இதை ரிப்பீட் பண்றது இல்லை இந்த ஒரு ப்ராசஸ. ஏன் அப்படின்னா, பெந்தகோஸ்தே நாள்ல ஒரே ஒரு டைம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்குற இந்த ஒரு விஷயம், அந்த ஆவி வந்து பரிசுத்த ஆவி கிடைக்கிற விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது எப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒருத்தருக்கு இல்ல, தனிப்பட்ட விஷயங்கள் இல்ல. இப்போ நான் என்னுடைய பலியின் ஜீவியத்தை செலுத்தி முடிக்கிறேன் அப்படின்னா, இண்டிவிஜுவலா நான் என்ன சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள நான் போயிட்டேன் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஆனா இந்த ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு தனிப்பட்ட ஞானஸ்தானம் கிடையாது, இது ஒரு வகுப்பாருக்கே உண்டானதுன்னு பார்த்தோம். அப்ப என்ன ஒரு வகுப்பாருக்கே உண்டானது அப்படின்னா, ஒட்டுமொத்த சபை வகுப்பாருடைய அந்த ஒரு ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இதுல என்ன நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, கிறிஸ்து அவருடைய ஓட்டத்தை முடிச்சு அவர் உயிர் தெழுந்துட்டார். நம்ம பாக்குறோம் அவருடைய பலியின் ஜீவியத்தை வந்து கிளியரா செலுத்திட்டார். அவர் அவருடைய பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. அதன் மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவி வந்து எல்லாருக்கும் கிடைக்குது. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்காது. இந்த ஒரு வெளியரங்கமான இந்த ஒரு ஆவிக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம்ங்கிறது அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெந்தகோஸ்தே நாள்லயே. அங்க ஸ்டார்ட் ஆனது
அவருடைய சரீர அங்கங்கள் எல்லாத்துக்கும் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் இது ரிப்பீட் ஆகலைங்களா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள்லயே இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, கொர்நேலியுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து கிடைக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ எப்ப கிடைக்குது பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அப்படின்னா, ஒரே ஒரு டைம் தான் கிடைக்குது அந்த விஷயம். எப்படி கிடைக்குது அப்படின்னா, கொர்நேலியோ வந்து ஸ்பிரிட்ல வந்து பேப்டிசம் எடுக்கிறாரு. இது ஏன் இந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இது யூதர்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அது வெளியரங்கமா நடக்குது. எப்படி அப்படின்னா, புறஜாதிகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் வந்து ஊர்ஜிதப்படுத்துதுன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா பவுல் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல, அதே நேரத்துல யூதர்கள் வந்து புரிஞ்சுக்கணும், கொர்நேலியுவும் புரிஞ்சுக்கணும், அதே நேரத்துல புறஜாதிகள் மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த 4 பேருமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொர்நேலியுவுக்கு வந்து ஆவிக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த விஷயம் நிழல் நிஜம் எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, ஆவிக்குள்ளான ஞானஸ்நானம் கிடைக்கிறது உண்மைதான். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. அது நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள வரோம். அப்ப இந்த வசனம் கான்ட்ரவர்ஷியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. என்ன பிரதர், கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் தான் கரெக்ட்னு சொன்னீங்களே, இப்ப ஆவிக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம்னு ஒரு வசனம் இருக்கு அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம கிளியரா படிக்கணும். என்ன போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, ஒரே சரீரத்துக்குள்ளாக அந்த வசனம் வருது பாருங்க அந்த இடத்துல. அப்போ அதுல ரெண்டுமே இருக்கு, பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு. இது நிழலா இந்த விஷயத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து பிரதான ஆசாரியனுடைய அந்த ஒரு அடையாளத்தை குறித்து பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அடையாளமா கூட நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, அந்த தைலமும் எண்ணெயும் பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுது இல்லைங்களா? அது எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய தலையில் அபிஷேகம் பண்ணப்பட்டா அது எங்க தான் ஆக்சுவலி ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, தலையிலேருந்து உடம்பு முழுவதும் கம்ப்ளீட் ஆகும் அந்த தைலமும் அந்த எண்ணெயும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தலை மற்றும் சரீரம் இந்த சுவிசேஷ யுகம்ல பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் பண்ணப்படுற அந்த ஒரு விஷயத்தை தான் இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தலை பரிசுத்த ஆவியில வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. 30 வயசுல வந்து யோர்தான் நதிக்கரையில வந்து என்ன பண்றாரு, யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து யோவான் 3:34 கூட நம்ம வாசிக்கலாம். அப்படி இருக்கும் அந்த வசனத்துல கூட கிளியரா. ஸோ ஸ்பிரிட் வந்து அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அளவில்லாமல் கிடைக்குது. யோவான் 3:34 என்ன இருக்கு, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. அப்ப இதை எப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்த அப்படின்னா, 3 வருஷம் வந்து என்ன பண்றாரு, அவருடைய சித்தம் நிறைவேற்றாரு, கல்வாரி சிலுவையில வந்து மரிக்கிறாரு, உயிர் தெழுறார். அடுத்தது 40 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விலை கிரியத்தை எடுத்துட்டு போய் தேவன்கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலி தேவன் அதை அப்படியே அக்செப்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவருடைய அந்த விலை கிரயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்பிரிட்டை எப்பதான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள்ல வந்து சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆனது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஏன், ஒட்டுமொத்த இந்த அபிஷேகமும் பாத்தீங்கன்னா சரீரத்துக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஆவிக்குள்ளான ஞானஸ்நானம் வந்து ஒரு தனிப்பட்ட ஞானஸ்நானம் கிடையாது. இந்த ஓட்டத்துல ஓடக்கூடிய நம்ம எல்லாருக்குமே எங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாள்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஏன் வசனம்ல வந்து பரிசுத்த ஆவிக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம கிளியரா பார்த்தோம் இல்லையா வசனம். இப்போ ரெண்டுமே மென்ஷன் ஆயிருக்கு. சோ ஆவி மட்டும் போடல வசனத்துல, சரீரம்னும் போட்டிருக்கு அந்த 1 கொரிந்தியர் 12:13. அப்ப ரெண்டுமே மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மெய்யான பேப்டிசம்னா என்ன, கரெக்டான பேப்டிசம்னா என்ன, கிறிஸ்துவனுடைய மரணத்துல முங்குறது தான் கரெக்டான பேப்டிசம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டா மட்டும்தான் அவருடைய மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கறத தான் இந்த வசனம் குறிக்குது. ஏன், அப்ப கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம்னா நம்ம என்ன மீனிங்னு பார்த்தோம், பலியின் ஜீவியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பலியின் ஜீவியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா பாவிகளா இருந்தா அதை செய்ய முடியுமா? நம்ம இந்த ஜெனரல் கன்வென்ஷன்ல கூட என்ன பார்த்தோம்,
ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஒரு புரிதலுக்குள்ள வந்தோம்? அப்போ தேவன் அவருடைய பலியின் ஜீவியத்தை நம்ம செய்யறதுக்கு நம்ம ஒரு பாவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்தா நம்மள செய்ய முடியாது கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை ஜஸ்டிஃபை பண்றாரு த்ரூ ஃபெய்த் மூலமாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொடுக்குறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட்டை வாங்கிக்கிறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் என்ன எழுதப்பட்டிருக்கு வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் அதே விஷயம்தான். ஒரே ஆவியினாலே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரே சரீரத்துக்குள்ளாக. ஸோ அது கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்துக்குள்ளாக நாம கடந்து செல்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லும் பொழுது சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஆவிக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க சில பேர் கிறிஸ்தவர்கள் வந்து. அப்ப அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவருடைய மரணத்துக்குள்ளான அந்த ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுதான் எங்க மென்ஷன் ஆயிருக்கு கிளியரா அப்படின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இது நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ பெந்தகோஸ்தே நாள்ல நமக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் கிடைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? சோ நமக்கு எப்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகம் ஃபுல்லா நமக்கு பலி செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வசனத்துல ரொம்ப கிளியரா இருக்கு, இந்த பலி தான் நம்ம செலுத்தணும். சில பேர் என்ன நினைச்சிடுறாங்க ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம் அப்படின்னோடனே அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆவிக்குள்ளால எடுக்கிற ஒரு ஞானஸ்தானம், இதுல வந்து பலியின் ஜீவியம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம யோசிக்க கூடாது. அது உங்களுக்கு புரியாது. வெளியில இருக்க மற்ற பேர் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் இந்த ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாவிகள் என்ன பண்ணப்படுறாங்க? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறாங்க இல்லைங்களா? ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் பண்ணப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுக்குள்ள போறாங்க அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு நம்முடைய மூத்த சகோதரர். அப்படின்னா நம்ம கிளியரா பார்த்தோம் இல்லைங்களா? நீதிமான் என்று ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா தேவன் வந்து ஃபுல்லா நம்மள நீதிமான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா இந்த அழைப்பை நம்ம முடிச்சுட்டதா அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு நீதிமான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வரும்பொழுது நம்ம இதை அடிக்கடி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? போன வாரத்துல கூட பார்த்தோம். ரசல் பிரதர் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிடுறாரு, ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடுறாரு. ஆனா ஃபைனலா எண்ட் ஆகும் போது அவருடைய கோர்ஸ் அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் எப்படிதான் எழுதுறாரு இந்த விஷயத்தன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர். என்ன டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன்? அப்போ இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸ்டார்டிங்ல கிடைக்கிறது ஜஸ்டிபிகேஷன் கிடையாது, அது தற்காலிகம் தான். அது ஒரு டென்டேட்டிவான ஜஸ்டிபிகேஷன். ஏன்? நம்ம பாவிகளா இருந்து நம்மளால பலி செலுத்த முடியாதுங்கிறதுனால நமக்கு நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கிடைக்குது த்ரூ ஃபெய்த் மூலமாக. ஆனா கடைசியில ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிறதுனா நம்ம எதுக்காக நம்மளுடைய பலியின் ஜீவியத்தை நம்ம ஒப்பு கொடுத்தோமோ அதை 100% அந்த காரணத்தை நிறைவேற்றி காட்டுனா மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட்டா நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர முடியும். அதுதான் வசனத்துல நம்ம கிளியரா பார்த்தோம். அதை எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா இட் இஸ் ரெக்வயர்ட் டு டை டெய்லி. இது யாருக்கு? கான்செக்ரேட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நம்மளுடைய அன்பு சகோதரர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இட் இஸ் ரெக்வயர்ட் டு டை டெய்லி. தினமும் மரிப்பது அவசியம். யாருக்கெல்லாம்? யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? தினம் தினம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கணும், அந்த பலியின் ஜீவியம் செய்யணும். அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுங்கிறத எப்படி சொல்றாருன்னா ஆட்டிடியூட் ஆஃப் என்டையர் கான்சிகரேஷன். அந்த நோக்கம், நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய நோக்கம் இட் ஷால் பி கண்டினியூட் டெய்லி அன்டில் தே டு டிக்ளேர் இட் இஸ் ஃபினிஷ்ட். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுடைய ஆட்டிடியூட், அந்த நோக்கம், அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா
டெய்லியும் அனுதினமும் அந்த பலியின் ஜீவியம் செஞ்சுட்டு ஃபைனலா நம்ம நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படின்னா நம்மளும் எந்த அளவுக்கு ஓடணும் அப்படின்னா நம்மளும் என்ன சொல்லணுமா? they have to continue this daily until they to declare it is finished. இல்லைங்களா? நம்முடைய ரட்சகர் என்ன பண்ணாரு? கடைசியா சொன்னாரா எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ சரீர அங்கமாக ஓடக்கூடிய நாம அவருடைய மரணத்துக்குள்ளாக ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம் அப்படின்னா நம்மளும் என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்படின்னா எல்லாம் முடிந்தது. இப்ப நம்மளால சொல்ல முடியுமா அந்த மாதிரி எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கம்ப்ளீட்டா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஓடணும். தலை சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த அப்படின்னா சரீரமும் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு ஒரு ஒரு மேன்மையான ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. அப்போ இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் கன்வென்ஷன்ல கூட நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் பிரதர் வந்து ஒரு பாடம் எடுக்கும்போது ஒரு சகோதரன் பத்தி சொல்லியிருப்பார், இல்லைங்களா? ஸோ அப்போ என்னன்னா இந்த ஓட்டத்திலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் வந்து அவருடைய மரணத்துக்குள்ளாக கடந்து செல்றாரு. அவருடைய மரிக்கும் தருவாயில அவருடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அவருடைய முகம் வந்து ரொம்ப டல்லா காணப்படுது அந்த சகோதரனுக்கு. கடைசியில அவரால் பேச முடியாது, இல்லைங்களா? ரொம்ப மரிக்கும் தருவாயில இருக்கும் பொழுது நார்மலா நம்மள மாதிரி சத்தமா பேச முடியாது அவரால். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்ட் மேக்னிஃபையர் வந்து யூஸ் பண்றாரு. சவுண்ட் மேக்னிஃபையர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மெதுவா பேசினாலே கொஞ்சம் சத்தமா கேட்கும். சகோதரன் வந்து அவருடைய டெத் பெட்ல இருக்காரு. அந்த டைம்ல வந்து அவரு மேக்னிஃபையர்ல என்ன பேசுறாரோ அதை வந்து அப்படியே நோட்ஸா எழுதுறாங்க. நிறைய ரெவலேஷன் பத்தின ஒரு நோட்ஸை வந்து அந்த சகோதரன் வந்து சொல்றாரு. அதெல்லாம் சகோதரிகள் வந்து சுத்தி உட்கார்ந்து நோட்ஸ் எழுதிக்கிறாங்க. அண்ட் ஒரு மரிக்கும் தருவாய் நெருங்கும் பொழுது அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபுல்லா கிளியரா பேச முடியல. ஆனா லெட்டர்ஸ் மாதிரி வச்சிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு? லெட்டர்ஸை தொட்டு தொட்டு அவர் வந்து கம்யூனிகேட் பண்றாரு. ஸோ அதான் சொல்றாரு. அப்ப என்ன ஃபைனலா அவர் லெட்டர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ் ஏ டி ஏ என் அப்படின்னு ஒவ்வொரு லெட்டரா டச் பண்றாரு. சாத்தன் ஹேஸ் லாஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எப்படிதான் அவரு சொல்றாரு குட்டி சுத்தி இருக்கக்கூடிய மற்ற சகோதரிகளுக்கு அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்குன்னா டச் பண்ணி அப்படி காட்டுறாரு. அப்ப மரிக்கும் தருவாயில வந்து என்ன ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா சாத்தன் ஹேஸ் லாஸ்ட் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? எப்படி இயேசு கிறிஸ்து வந்து எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஃபைனலா சொன்னாரு. சரீரமாகிய நம்மளால அந்த மாதிரி சொல்ல முடியுமானா இந்த ஒரு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரனே சாத்தான் ஹாஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாத்தான் தோத்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கையில காட்டுறாரு அவருடைய மரிக்கும் தருவாயிலனா அவர் என்னதான் மீன் பண்றாரு? ஆக்சுவலி அவர் மைண்டை பொறுத்த வரைக்கும் சாத்தான் தோத்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத அவர் எப்படிதான் சொல்றாரு? ஆக்சுவலினா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. ஆனா இட் இஸ் பினிஷ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இன்டைரக்டா கன்வே பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ தேவனுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அவர் ஒரு மகிமையான ஓட்டத்தை ஓடி இருக்கலாம் அப்படின்றது. ஸோ ஆனா அந்த ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு வருமா? இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? நம்முடைய 7ஆம் தூதன் அவருடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அவருடைய மரிக்கும் தருவாயில எப்படி சிம்பலைஸ் பண்றாரு? அவருடைய ஓட்டம், நான் என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படிங்கறத எப்படி சிம்பலைஸ் பண்றாரு? யாராவது அன்மியூட் பண்ணி யாராவது ஒருத்தர். சரி, யாருமே அன்மியூட் பண்ணாதனால நானே சொல்றேன். அந்த ரோமன் ட்ரெஸ்ஸை வந்து ஆக்சுவலி அவர் வேர் பண்றாரு, இல்லைங்களா? ஸோ வேர் பண்ணி என்ன பண்றாரு? சிம்பலைஸ் பண்றாரு அவருடைய ஓட்டத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணதா வந்து சிம்பலைஸ் பண்றாரு, இல்லைங்களா? அதை நம்ம அப்படிதான் நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? அப்போ சரீர அங்கங்களும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய அனுதின பலியின் ஜீவியம் செஞ்சு 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 நம்முடைய கோர்ஸ் முடிக்கிற டைம்ல நம்மளால சொல்ல முடியுங்களா இந்த மாதிரி நாமளும் முடிச்சிட்டோம் நம்முடைய ஓட்டத்தை அப்படிங்கிறத? அதுதான் நம்ம பார்க்கணும் என்னைக்குமே. நம்மளுடைய ஓட்டம் எந்த அளவுக்கு மேன்மை உள்ளதா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம உள்ள வரோம். ஆனா அது முடிவு வரையும் கொண்டு போயிட்டு அதுக்காக ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளை பத்தி சங்கீதத்துல எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஒருவேளை நம்ம அப்படி ஓடுறோம், நம்மளுடைய ஓட்டம் அப்படி இருக்கு, மேன்மை உள்ளதா இருக்கு அப்படின்னா வாசிக்கலாம். சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். சங்கீதம் 82, 6, 7 வசனங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களின் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள்.
இப்ப என்ன இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, நாம பலியின் ஜீவியம் நிறைவேற்ற அந்த ஒரு மெத்தட சொல்லுது இல்லைங்களா? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். எப்போ அந்த பலியின் ஜீவியம் நம்ம நிறைவேற்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலி? மனுஷர் போலதான் சாகுறோம் இல்லைங்களா? நார்மலான ஃபிளஷ்ல தான் இருக்கும். நமக்கும் மரணம் எப்படிதான் நடக்குது? நார்மலா எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் அந்த ஒரு மரணம் நடக்குது. என்னதான் மனுஷன் மாதிரி செத்தாலும் நாம எப்படிதான் உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, லோக பிரபுனா என்ன? பிரின்சஸ். லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுவீர்கள் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிரின்சஸ். நம்ம சாவறது எப்படிதான் இருக்கு ஆக்சுவலி மாம்ச பிரகாரமா? எல்லா மனுஷரும் சாகுற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன ஒரு நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வராதனால நம்ம எல்லாருமே உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் தேவர்கள் என்றும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு கிளியரா. அப்போ முதல்ல ஒரு பரிபூர்ண மனுஷன் யாரு? ஆதாம் படைக்கப்படுறாரு, ராஜாவா வராரு ஆக்சுவலி. ஆனா அவரால் அந்த ஓட்டத்தை ஓட்டி முடிக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பரிபூர்ண மனுஷன் இருக்காருங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு சாக்ரிபிஷியல் டெத்துக்குள்ள போறார். டெத்துக்குள்ள போயிட்டு ஒரு மகிமையில என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கணத்தை வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த லோக பிரபுகளில் ஒருவனை போல அப்படின்னா, மரணம் வரைக்கும் உண்மையா இருக்கும் அப்படின்னா, நம்முடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை எப்படி இருக்கும்? நம்மள ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணும் இல்லைங்களா? ஏசு கிறிஸ்து வாங்கினாரா? ஆக்சுவலி மறிச்சிட்டாரு. அவருடைய சித்தம் செய்யறதுக்கு எல்லாம் முடிந்தது. இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அவருடைய கோர்ஸை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு மகிமைக்குள்ள போறாருன்னு சொல்லி பாருங்க. அந்த ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளும் எப்படிதான் இருப்போம்? சாகும் போது சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கும். பேசிட்டு இருப்போம், நடப்போம், வரும், சிக்னஸ் வரும், ஏதோ முடியாம போகும். நம்ம ஒரு சத்திய ஓட்டத்துல ஓடிட்டே இருக்கோம். வெளியில இருந்து பாக்குறவங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? இறந்துட்டார், உயிரோட இருந்தார், இறந்துட்டார். இப்போ ஒரு நல்ல ஓட்டம் ஓடி இருக்காருன்னு மேபி க்ளோஸா இருக்கவங்க வேணா கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணலாம். ஆனா ஒருவேளை நல்ல ஓட்டம் ஓடி இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எந்திரிக்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா லோக பிரபுக்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இது வரைக்கும் ஒரு வசனம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 12:13 என்ன பார்த்தோம்? ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம்னா என்னன்னு பார்த்தோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போகணும். ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அந்த வசனம் கான்ட்ரவர்ஷியல் கிடையாது. வசனம் கரெக்டா தான் இருக்கு. அதுலயும் ஆவின்னு ஃபர்ஸ்ட் இருக்கு, சரீரம்னு ரெண்டாவது இருக்கு. என்னதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வசனம் ரொம்ப கிளியர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இன்னொரு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 3:11. மத்தேயு 3:11. மனம் திரும்ப மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்ப வசனம் என்ன இருக்கு? இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? மனம் திரும்புதலுக்கு யோவான் ஸ்நானகன் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா யூதர்கள் கிட்ட பேசுற விஷயம் இல்லைங்களா? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்துவ குறிப்பிடுறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும், இங்கேயும் வருது, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்ப இத என்ன பண்றாங்க? இந்த ஒரு வசனத்தை புடிச்சுக்கிறாங்க நிறைய பேர். என்ன வசனத்துல போட்டிருக்கேன்? நீங்க ஞானஸ்தானம்னா என்னன்னு சொன்னீங்க? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் தான் சரின்னு சொன்னீங்க. இப்போ 1 கொரிந்தியர் எடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம் கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்குள்ள பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது ஸ்டெப்பா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துல உங்களுடைய ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டில் நம்ம அதை தான் சொல்றோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம் மட்டும்தான் உண்மையான தெளிவான தேவன் நாம எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் அப்படிங்கிறத பாக்குறோம். மூத்த சகோதரரும் அப்படிதான் எழுதுறாரு கிளியரா, அதுல டவுட்டே இல்லை. அப்ப என்ன பிரதர் இங்க அக்கினினாலும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்திருக்கே அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். பெந்தகோஸ்தே நாள்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவருடைய சரீரத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம். கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அவருடைய ஸ்பிரிட். ஆனா
இந்த அக்கினிக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கும் பொழுது ஒரு சாரார் ரொம்ப கியூரியஸா இருக்காங்க இந்த விஷயத்துல. யாரு அப்படின்னா, இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்ல இருக்கவங்க பார்த்திருக்கீங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அக்கினி அபிஷேகம், இது அக்கினி அபிஷேகத்தில் உண்டான ஒரு ஞானஸ்நானம்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசுவாங்க. நீங்க அந்த பெந்தகோஸ்தே சர்ச்சஸ்க்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா ப்ரே பண்ணுவாங்க. எதுக்காக ப்ரே பண்ணுவாங்க? அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு பிறண்டு ப்ரே பண்ணுவாங்க. அப்படியே சைலண்டா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரேயரு. கொஞ்ச நேரத்துல போக போக எப்படி இருக்கும் இந்த பெந்தகோஸ்தி சர்ச்சஸ்ல வந்து ரொம்ப சத்தமா இருக்கும், ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருக்கும். எதுக்காக? இந்த அக்கினி அபிஷேகம் இது கிடைக்கணும் நமக்கு. வசனமே கொடுத்துருக்கே, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு இன்னும் அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்போ ஆவியில ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையான இஸ்ரேல் மக்களுக்கு, யோவான் ஸ்நானகன் யூதர்கள் கிட்ட பேசுறாரு இல்லைங்களா? அப்ப இந்த ஆவியினாலே ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா, உண்மையான இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை பத்தி குறிக்குது. அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளாம யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எதுல ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, அக்கினியில ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்முடைய உமது சகோதரர் வைக்கிறார். நம்ம அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப சத்தியத்தினுடைய வெளிச்சத்துல இருக்கோம் நம்ம அப்படின்னு. இதெல்லாம் தான் அதோடைய அர்த்தங்கள். எந்த அளவுக்கு நம்ம கிளியரா புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன்னா அக்னியிலே ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு இந்த வசனத்தை இருக்கிறத இந்த இப்ப இருக்கக்கூடிய பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறாங்க. இது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா 33 வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு அப்புறம் 37 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு 37 வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? கிபி 70ல ஒரு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. ஸோ இதைதான் இது குறிக்குது, இந்த அக்கினி. அந்த அக்கினி ஆசீர்வாதம் இல்ல, அது தேவனுடைய ஒரு கோபம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம என்னதான் சொல்லிக்க விரும்புறோம் அப்படின்னா, பேர் சபையில இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எதுக்கு விரும்புறாங்க ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, இந்த அக்கினினால ஞானஸ்நானம் கொடுங்க தேவனேன்னு சொல்லி ப்ரே பண்ணி கேட்டு வாங்கிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஃபன்னியா இருக்கு பாருங்க. தேவனுடைய கோபத்தை ப்ரே பண்ணி கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்? அந்த புரிதல்கள் இல்ல, வசனத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்லுது அப்படிங்கறத. ஆல்ரெடி டைம் கிளாக் தேவன் செட் பண்ணிட்டார். ஒரு மிகப்பெரிய மகா உபத்திரவம் வரதான் போகுது, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இப்பவே என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு அபிஷேகம் நினைச்சிட்டு ப்ரே பண்ணி அதை கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சத்திய அறிவில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த கிறிஸ்தவ மண்டலம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் தானியல்ல வந்து ரொம்ப கிளியரா சொல்லுவார். தானியல் 12:1 வாசிக்கலாம். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஸோ அப்ப என்ன இது கிளியரா சொல்லுது அப்படின்னா, இதுதான் இந்த அக்கினியாலதான் பேப்டிசம் இருக்கும். என் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய அந்த மகா உபத்திரவம் இருக்கு இல்லையா, அந்த தேவனுடைய கோபம், அந்த விஷயம் வரும். கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, இது ஒரு அபிஷேகம் நினைச்சிட்டு அதை கேட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பிரேயர்ல. அப்போ நம்ம வசனம் ரொம்ப கிளியரா பார்த்துட்டோம். பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் என்ன அப்படிங்கறத நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டோம். எப்ப நமக்கு கிடைச்சது, சபை அங்கங்களுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் கிளியரா ஒரு சைடு. இன்னொரு சைடு இந்த அக்கினி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்களையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அடையாளம் இம்பார்ட்டண்டா, அதை தான் பார்க்குறோம். இப்போ ஏன் இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்தாலே நிறைய கான்ட்ரவர்ஷியலான டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த அடையாளத்தை பாக்குறாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா தேவன் சொல்லியிருக்க அந்த ஆழமான அர்த்தத்தை பாக்குறது இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கோம், நம்ம எல்லாருமே நீதிமானாக்கப்படுறோம் விசுவாசத்தினால, பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றோம். அதுக்கப்புறம் கான்செக்ரேட்டட் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சகோதரர் சொன்ன விதமாக இந்த விஷயங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில தினம் தினம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு சிம்பல், இந்த ஒரு அடையாளத்துக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதனுடைய தாற்பயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த அடையாளத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக நம்ம எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் தான் ஒரு சரியான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு கிளியரா ஒரு புரிதல் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன புரிதல் அப்படின்னா, பேப்டிசம் அப்படிங்கிறது ஒரு 2 டோர் மாதிரி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கதவு இந்த தண்ணியில முங்கி எந்திரிக்கிற அந்த அடையாளம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள என்ன ஒரு சாய்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு அப்படின்னா, மணிகளும் வரும், கலைகளும் வரும் அந்த விஷயத்துல. இது ஒரு 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 கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னொரு கதவு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக எடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானம்ங்கிறது ஒரு இன்னொரு டோர் ஆஃப் பேப்டிசம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த கதவு வழியா என்ன வர முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கலைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுல வர்றது எல்லாமே யாருதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையான தேவனுடைய மணிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடையாளத்தை மட்டும் பார்க்க கூடாது. இது ஒரு அடையாள பிரகாரமா செய்றோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய அந்த ஒரு மணியை மாற முடியாது. ஜஸ்ட் ஒரு நேம்சேக், ஒரு அடையாளமா தான் இருக்கும். அந்த ஞானஸ்நானத்தினுடைய தாற்பயம் புரிஞ்சு செயல்பட்டாதான் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளேயும் நம்ம டிராவல் பண்ணிட்டு எந்த ஒரு புரிதலுக்குள்ளாக வரலாம் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடலாம், எந்த அளவுக்கு டெய்லியும் டெய்லியும் அந்த பலியின் ஜீவியத்தை எந்த அளவுக்கு நான் பெஸ்டா கொடுக்க போறேன், நான் என்ன பொருத்தனை பண்ணேனோ, என்ன தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு நான் ஒப்பு கொடுத்தேனோ, அதை நான் எந்த அளவுக்கு நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம அனைவருக்கும் டெய்லியும் வரணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஸோ இதனுடைய அந்த பாடம் முடியுது. இப்போ உங்கள் மத்தியில வைக்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். அப்போ அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஞானஸ்நானம் எடுக்கிறது, அது இம்பார்ட்டண்டா? அப்போ இப்ப மட்டுமாவது யாராவது அன்மியூட் பண்ணி ஒரு 1-2 பதில்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் தான். யாரு சொன்னது பதில்? எனக்கு விசிபிள் இல்ல. உஷா சிஸ்டர். ஓகே. நம்ம ஆனா இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துட்டோம். எல்லாரும் உலக பிரகாரமா என்ன பண்றாங்க, தண்ணியில முங்கி எந்திரிக்கிறாங்க. ஒரு சாரார் தெளிப்பு ஞானஸ்தானத்துல இருக்காங்க. ஒரு சில பேர் குழந்தைங்களா இருக்கும் போதே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. நிறைய கேட்டகரைசேஷன்ஸ் பார்த்துட்டோம். 2 கதவுகள் மாதிரின்னு சொல்லிட்டோம். அந்த அடையாளம், ஒரு நேம்சேக் அடையாளத்துல பண்றவங்கள ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா அதுல யாரெல்லாம் பிரயாணிக்க கூடும் அப்படின்னா, கலைகளும் வரும், அதுல மணிகளும் வரும். ஆனா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு கதவுக்குள்ள பிரயாணிக்கிறோம் அப்படின்னா அதுல கலைகள் வர வாய்ப்பே இல்லை. அந்த பலியின் ஜீவியம் செலுத்துறவங்க எல்லாமே எப்படியாதான் இருக்க முடியும் அப்படின்னா தேவனுடைய மணிகளா தான் போக முடியும்னு பார்த்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அடையாளம் தேவைதானா அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரி என்ன சொன்னாங்க, ஆமா, அடையாளமாவும் நம்ம என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு இந்த ஒரு அடையாளம், இந்த சிம்பலைசேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத உங்க மத்தியில ஒரு கேள்வியா வைக்கிறோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நிறைய புரிதல்கள் இருந்திருக்கு, ஆல்ரெடி இந்த பாடங்கள் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா அதை பத்தி தியானிச்சுட்டே இருங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன டாபிக் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அடையாளம், அதனுடைய முக்கியத்துவம், அது நமக்கு தேவையா தேவையில்லையா, தேவன் நம்ம என்ன மைண்ட்ல இருக்கணுங்கிறத நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு வசனங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கறத என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவனுக்கு சித்தமானால் வரும் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம எக்லிஷியால தேவனுக்கு சித்தம் இருந்தால் நேர்ல கூடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அடையாளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அடையாளம் தேவையா, அடையாளமான ஒரு ஞானஸ்தானம் கண்டிப்பா தேவையா, மன ரீதியா இருந்தா பத்தாதா, இல்ல வெளியரங்கமா அந்த அடையாளம் செய்யணுமா அப்படிங்கிற விஷயம், அப்படின்னா அதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தேவனுக்கு சித்தமானால் வரும் நாட்களில் நம்ம தியானிக்கலாம். அப்ப நம்ம ஒரு ரீகேப் பண்ணிடலாம், என்ன பார்த்திருக்கோம் நம்ம சோஃபார் இது வரைக்கும் அப்படின்னா, ஞானஸ்நானம்னா என்ன, அதுல உலக மக்கள் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் என்ன, புது சிருஷ்டிகள் நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் எடுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள போகணும், அந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம் தான் சரின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையே பலியின் ஜீவியமா நம்ம ஒப்பு கொடுக்குறோம். எதுக்காக ஒப்பு கொடுக்குறோம், கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன பொருத்தனை பண்ணுமோ அதை நிறைவேற்றுறதுக்காக அனுதின பலி செலுத்துறோம். கிறிஸ்து ஒரு சாக்ரிபிஷியல் டெத்துக்குள்ள போறாரு, போயிட்டு உயிர்த்தெழுறார், மகிமையை வாங்கிக்கிறார், அந்த விலை கிரயத்தை தேவன் அங்கீகரிக்கிறார்.
ஒட்டுமொத்த சபை வகுப்பாருக்கும் அந்த பெந்தகோஸ்தே நாள்லயே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த சரீரத்துக்கு அந்த ஒரு ஸ்பிரிட்டை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்பிரிட்ல வந்து கிடைக்கக்கூடிய அந்த பேப்டிசம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான ஒரு பேப்டிசம் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த அங்கங்களுக்கே கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஆனா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஞானஸ்நானம் இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலுக்கு உண்டான ஒரு விஷயம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் அக்கௌண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். மூத்த சகோதரர் எப்படி எழுதுறார்? இந்த பலியின் ஜீவியம் செலுத்துறோம்னா நம்ம பாவிகளா இருந்தா செலுத்த முடியாது. ஸோ நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது. அது என்னன்னு சொல்லியும் நம்ம பார்த்துட்டோம். மூத்த சகோதரர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ஒரு தற்காலிகமான ஒரு நீதிமானாக்கப்படக்கூடிய அது ஒரு விஷயம். ஃபைனலா நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த பலியின் ஜீவியத்தை கம்ப்ளீட்டா முடிக்கணும். நம்மளுடைய ஓட்டத்தை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி கொண்டு இந்த ஓட்டத்துல முடிச்சுட்டு நம்மளும் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு மேன்மையான ஒரு ஓட்டத்தை ஓடுறதுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடணும் அப்படிங்கிறத முத்து சகோதரர் சொல்லியிருக்கார். அப்போ அதெல்லாமே நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஸோ நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா வேதாகமத்துல பரிசுத்தாவின் மூலமாக ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு, அக்கினி மூலமாக ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. ஆனா எதுதான் கரெக்ட் அப்படின்னா பரிசுத்தாவி மூலமாக நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எதுக்குள்ள வந்துடுறோம் அப்படின்னா அது ஒரு 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 இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கிடைக்கப்பட்டு நம்ம எதுக்குள்ள வந்துடுறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துல பயணிக்கவும் இனி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களும் அப்பேற்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கவும் நம்மளுடைய வாழ்க்கையே அந்த ஒரு பலியின் ஜீவியத்தை நம்ம கரெக்டா செலுத்தி முடிக்கவும் நம்ம தேவன் நமக்கு கிருபை செய்வாராக அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதல்களோட நம்ம அந்த ஒரு பாடத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. கேட்ட வசனங்களை கொடுத்த நமக்கு தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பொறுமையோடு கேட்ட சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.